என் தங்க பிள்ளையே, என் தங்க பிள்ளைகளுக்கு இன்று மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்க போகிறேன். யார் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு முடித்து 5 நிமிடத்தில் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். அதேபோல் 5 நபருக்கு இந்த பதிவினை பகிர்பவர்களுக்கும் நிச்சயமாக நான் நல்ல விஷயத்தை செய்து கொடுக்க போகிறேன். அதனால் ஒரு கல்லில் 2 மாங்காயாக வாழ்க்கையில் பழமொழி இருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளைகளுக்கு பகிர்தலிலும் நல்லது நடக்கப் போகிறது, கேட்பதிலும் நல்லது நடக்கப் போகிறது. இரட்டிப்பு பலனாக இந்த வாராகி தாயானவள் இன்று என் தங்க பிள்ளைக்கு மிகப்பெரிய விஷயத்தையும் மிகப்பெரிய ரகசியத்தையும் சொல்லிவிட்டு போகலாம் என்று என் தங்க பிள்ளையின் கண் முன்னே காட்சிகளை கொடுத்து இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என் தங்க பிள்ளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதை கேட்பதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. என் வார்த்தைகள் கேட்கும் பொழுது மற்றவர்கள் வார்த்தை செவிகளில் கேட்கக்கூடாது. செவிகளில் கேட்டால் என் வார்த்தை உன் வாழ்க்கையில் நடக்காது என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது புரிகிறதா? என் வார்த்தைகளை கேட்கும் பொழுது மற்றவர்கள் வார்த்தை உன் செவிகளில் விழக்கூடாது. அதனால் கண்களை மூடி தனிமையில் இந்த பதிவினை கேட்க வேண்டும். அப்படி கேட்டுவிட்டால் என் தங்க பிள்ளைக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்து விடுவேன். அதே போல் உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது சிறப்பாக நடக்கும். என்ன என் தங்க பிள்ளையே, சொல்வது புரிந்ததா? புரிந்தது என்றால் புரிந்தது தாயே என்று என் தங்க பிள்ளை எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு கண்களை மூடி உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு இந்த பதிவினை கேட்க வேண்டும். ஒரு சில நாட்களாக என் தங்க பிள்ளை பல விஷயங்களில் பல மனிதர்கள் மூலியமாக இழந்து கொண்டிருப்பது அதிகரித்து விட்டது. அது பொருளாலும் சரி, பணத்தாலும் சரி, உடலாலும் சரி, மனதாலும் சரி, பல இழப்புக்கள் ஒரு 6 மாத காலமாகவே அதிகமாகவே என் தங்க பிள்ளை அனுபவித்து கொண்டிருக்கிறது. இதை இந்த தாய் பார்த்துவிட்டுதான் என் தங்க பிள்ளைக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன். இந்த உதவிகள் எப்படி இருக்கும் என்றால், உன் வாழ்க்கையில் இழந்ததை அனைத்தையும் இரட்டிப்பு பலனாக அது கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக இருக்கிறது. இதற்காக என் தங்க பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? இதோ இந்த தாய் சொல்கிறேன், கவனமாக கேள். ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நபர்கள் உன்னிடம் பேசாமல் இருக்கலாம். அதனால் என் தங்க பிள்ளை மன வருத்தமானது அதிகமாக இருக்கலாம். ஒவ்வொரு நொடியும் இவர்கள் செய்யக்கூடிய செயலானது நமக்கு பிடிக்கவில்லையே, நம் மனமானது இப்படி குமுறி கொண்டிருக்கிறதே, அவர்கள் மீது நாம் உண்மையாக தானே அன்பு வைத்தோம், உண்மையாக தானே நடந்து கொண்டோம். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்பேற்பட்ட கஷ்டத்தையும் இப்பேற்பட்ட துரோகத்தையும் எனக்கு செய்தார்கள் என என் தங்க பிள்ளை மனம் குமுறி கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய அனைத்து விஷயத்தையும் புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள், நேசித்தவர்கள்தான் இப்பொழுது ஒரு சில காலகட்டத்திற்கு கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் உன்னை அழ வைத்து தீராத நோய்க்கு ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள். நீ எவ்வளவு சொன்னாலும் அந்த இடத்தில் உனக்கு பேச்சிற்கு மதிப்பில்லை. எவ்வளவு செய்தாலும் அந்த இடத்தில் உன்னுடைய வார்த்தைக்கு அலட்சியம்தான் மிஞ்சுகிறது. நீ என்னதான் சொல்லி அந்த இடத்தில் புரிய வைத்தாலும் அந்த இடத்தில் உனக்கு கடுகளவு கூட மதிப்பில்லை. இவ்வளவு என்னுடைய தங்கப்பிள்ளை எடுத்து சொல்லி சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்து தோல்வியை தான் நழுவி கொண்டிருக்கிறது சில காலமாக. ஆனால் தோல்வி என்பது நிரந்தரமும் கிடையாது, வெற்றி என்பது நிரந்தரமும் கிடையாது. அது எப்பொழுதுமே இரவு பகல் போன்றது. அதே போல்தான் கஷ்டமும் சந்தோஷமும் எதுவுமே ஒரு மனிதனுக்கு நிலையாக கிடைக்க வேண்டும் என்றால் பொறுமை என்பது மிக மிக முக்கியம். அதேபோல் நம்முடைய தன்னம்பிக்கையும் தைரியமும். ஏனென்றால் எப்பொழுதுமே இது நடந்து விடுமோ, அது நடந்து விடுமோ, இது கிடைக்குமோ, அது கிடைக்குமோ, நடக்குமோ, நடக்காதோ என்ற மனதை
அலைபாய விடக்கூடாது. அப்படி அலைபாய விடக்கூடாது என்பதனால்தான் என்னுடைய தங்க பிள்ளைக்கு முதலில் இந்த வாராகி தாயானவள் தைரியத்தை கொடுக்கிறேன். தைரியம் வந்துவிட்டால் நான் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்லது நீ செய்யக்கூடிய காரியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்னுடைய தங்க பிள்ளைக்கு அப்படியே அது கைகளில் அடக்கமாகிறது. தைரியம் இல்லாமல் நாம் எந்த விஷயம் சரி தங்க பிள்ளையே, கடுகளவு இருந்தாலும் தைரியம் இருந்தால் அதை மலையளவு மாற்றிவிடலாம். ஆனால் மலையளவே உனக்கு கொடுத்தாலும் தைரியம் இல்லை என்றால் அது மண்ணாக தான் போகும். காரணம் என்னவென்றால், மண்ணுக்கும் தங்க விஷயத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் பயந்து கொண்டு இவர்கள் எதை பேசிவிடுவார்களோ, நம் வாழ்க்கையில் சாதிக்க முடியாதோ என்ற எண்ணம் உன்னுடைய ஆழ்மனதில் புதைந்து விட்டால், நான் என்னதான் உனக்கு கொடுத்தாலும் அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஒரு விஷயத்தை நம்மால் சிறப்பாக செய்ய முடியாது. சிறப்பாக செய்ய முடியாத காரியம் நம் வாழ்க்கையில் தோல்வியை தான் தழுவும். அதனால் ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீ தைரியமாக செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன். உன்னை கஷ்டப்படுத்துபவர்கள் எத்தனை நாட்களுக்கு கஷ்டப்படுத்தி விடுவார்கள்? ஒரு நாளா, 2 நாளா? ஆனால் என் தங்க பிள்ளையே, உன்னை காப்பாற்ற இந்த வாராகி தாய் வந்துவிட்டேன். உன்னுடைய உயர்வை எவராலுமே தடுக்க முடியாது. நான் சொல்வது எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் கண் முன்னே நான் வந்து கொண்டிருக்கிறேன். பல ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். தாயே தாயே என்று எனக்கு தீபத்தை ஏற்றி தினந்தோறும் என்னிடம் அன்னையாக நினைத்து நீ வழிபட்டு கொண்டிருக்கிறாய். அன்னையாக நினைத்து என்னிடம் பேசுகிறாய். பிறகு நீ ஏன் வருத்தப்பட வேண்டும்? எனக்கு இது கிடைக்குமா, நடக்குமா? தாயே, மற்றவர்களுக்கு நடக்கிறது, எனக்கு நடக்கவில்லை என ஏன் நீ உனக்குள் நீ பயத்தை உருவாக்கி கொள்கிறாய்? எனக்கு உன்னிடம் இருந்து மிகப்பெரிய பூசைகளோ மிகப்பெரிய விரதங்களோ எதுவும் வேண்டாம். உன்னிடம் இருந்து தூய்மையான அன்பு அது இருக்க வைத்துதான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். ஆனால் நீ சில நேரங்களில் என்ன செய்கிறாய் என்றால், ஒரு சில கஷ்டங்கள் வந்துவிட்டால் வாழ்க்கையே முடிந்து விட்டது, நம் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு நல்லது கூட நடக்காது என அப்படியே சோர்ந்து தலைவிரி கோலமாக அழுது கொண்டிருக்கிறாய். சரியாக சாப்பிடுவதில்லை, சரியாக உறங்குவதில்லை, சரியாக உன் கடமைகளையும் செய்வதில்லை. இப்படி இருந்தால் என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை கொடுத்தால் எப்படி சமாளிப்பாய்? நீ சொல்வாய், தாயே, நீங்கள் கேட்ட விஷயங்கள் அனைத்தும் எனக்கு புரிகிறது, சொல்வது புரிகிறது. ஆனால் நான் கேட்ட விஷயத்தை கொடுத்தால் தைரியம் வந்துவிடும். அப்பொழுதும் இப்படிதான் இருப்பாய். முதலில் நம் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இருந்தால்தான் தைரியம் வரும். தைரியம் இருந்தால்தான் நாம் நினைத்த விஷயத்தை நோக்கி பயணிக்க முடியும். ஆனால் அந்த தருணத்தில் சில விட்டு சென்ற உறவுகளை நினைத்து கண்ணீர் வடிப்பது, சில மனிதர்கள் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று கண்ணீர் வடிப்பது, சில நபர்கள் ஏன் பேசவில்லை என்று நினைத்து கண்ணீர் வடிப்பது, இந்த வகையிலாக உன் எண்ணத்தையும் உன்னுடைய செயல்பாட்டையும் நீ அப்படியே பாதையில் தடுமாறினால் தைரியம் வராது, தன்னம்பிக்கை வராது, வெற்றி என்பது வராது. அதனால் புரிந்து கொள், உனக்கு நான் வெற்றிகளை கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். நீ கேட்டதை அனைத்தையும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். கேட்ட விஷயங்கள் அனைத்தும் உன்னுடைய இல்லத்திற்கு நீ எதையும் தேடி செல்ல வேண்டிய அவசியம் என்பதே இருக்காது. உன் இல்லத்தை தேடி நான் அனுப்பி வைப்பேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் மாற வேண்டியது உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய குணம். ஏனென்றால் அந்த பயமான குணமானதுதான் உன்னத்தை பள்ளத்தை தோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எப்படியாவது உன்னை பள்ளத்தில் விழ வைத்து வாழ்க்கையில் முழுமையாக உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விடலாம் என்று. ஆனால் இன்றையில் இருந்து இந்த பதிவை கேட்ட பிறகு, தாயே, நான் தைரியமாக இருப்பேன் என்று ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். தங்க பிள்ளையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் இந்த பதிவினை இவ்வளவு பொறுமையாக கேட்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் நான் சத்திய வாக்காக உரைக்கிறேன், இன்னும் 5 நிமிடத்தில் உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும்.
இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு. எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த தாயிற்காக ஒரு சிறு விஷயத்தை ஆரம்பத்தில் சொன்னது போல் உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கு பகிர்ந்துவிடு. அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். அனைவரும் வாழ்க்கையிலும் ஒரு மங்களமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் என் தங்க பிள்ளைகளா. அந்த கலர்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இப்போ திரும்பவும் ரீகலர் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 1399 ரூபா, 1399 ஒன்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் காயின் ஃப்ரீங்க. சரிங்களா? கலர்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. வாட்ஸ்அப் தெரியுத புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கலருங்க. சரிங்களா? இது ஒரு கலருங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதே நம்பர் காலும் பண்ணிக்கலாம். கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஸ் கேட்டாலும் நான் உங்களுக்கு கலர்ஸ் அனுப்பிச்சி விடுறேங்க. சரிங்களா? பார்த்துக்குங்க. எல்லாருமே இந்த கலர் வியர் பண்ணலாம். அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.